கணேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரான இஷாரா சம்பந்தி நேபாளத்தில் கைது. யாழ்வாசியம் கூட்டு என போலீசார் அறிவிப்பு. மலேக மக்களை ஏமாற்றும் அனுர அரசாங்கம் வீடு கட்டாமல் பத்திரம் மட்டும் வழங்குவதாக ஜீவன் எம்பி குற்றச்சாட்டு. அடுத்த வாரங்களில் வடக்கு கிழக்கில் கனமழை பெய்யும் வாய்ப்பு, அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை. கிளிநொச்சி மாவட்டம் முகமாலை பகுதியில் ஒரு தொகை எரிகணைகள் மீட்பு. வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான பணத்தினை மோசடி செய்த நபர் யாழ்ப்பாணத்தில் கைது. சுமார் 30 கோடி ரூபாய் வரை என தகவல். மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. மட்டக்களப்பில் கார் விபத்து, வீதியை விட்டு விலகி மதகுடன் மோதியதில் 3 காயம். அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் கீழ் 23,775 பயனாளிகளுக்கு மேலும் பல திட்டங்களை அறிவித்தது அமைச்சு. நாட்டில் பவுனொன்று 3,50,000 எட்டியது, 4 லட்சத்தை தொடும் என வியாபாரிகள் தெரிவிப்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் தரம் 6க்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான சுற்றறிக்கை வெளியீடு. கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை பார்வையிடுமாறு அறிவிப்பு. இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடாவில் இன்று காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை இன்று முதல் தீவிரமடையும். குறிப்பாக 16 தொடக்கம் 19 மற்றும் 22 தொடக்கம் 31 திகதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இடிமின்னலோடு இணைந்ததாகவே இம்மழை இருக்கும் என்பதனால் இடிமின்னல் நிகழ்வுகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கணேமுல்ல சஞ்சீவ என்று அழைக்கப்படும் பாதாள உலக குழு தலைவரான சஞ்சீவ குமார சமரரத்னவின் கொலையின் பிரதான சந்தேக நபரான இஷாரா சம்பந்தி மற்றும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த ஐவரும் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது. புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் பாதாள உலக குழு உறுப்பினர் கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இஷாரா சம்பந்தி பிரதான சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை போலீசாரால் பல மாதங்களாக தேடப்பட்டு வந்த இஷாரா சம்பந்தி மற்றும் கெகல் பத்தர பத்மேயின் நண்பர்கள் என கூறப்படும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். මෙම රතු නිවේදන නිකුත් කරන ලද සැකකරුවන් හා සැකකරුවන් අත්අඩංගුවට ගැනීමේ තියෙන අවශ්‍යතාවය මත අපිට හැකියාව ලැබුණා මීට දින කිහිපයකට පෙර ශ්‍රී ලංකා පොලිස් දෙපාර්තමේන්තුවේ විශේෂ පොලිස් කණ්ඩායමකට නේපාලය රටට ගොස් අවශ්‍ය කරන සැකකාරයක් ඒ වගේම තවත් සැකකරුවන් කීප දෙනෙක් අපි බහරයට ගන්නට. எமக்கு முன்னால் இருந்த அரசாங்கங்களில் கூட வீடுகள் கையளிக்கப்பட்டன, அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் தற்போதைய பெருந்தோட்ட நிறுவனங்கள் காணி பத்திரங்களை கையகப்படுத்தி வைத்திருப்பதால் இடமிருந்தும் நிதியிருந்தும் பாத்ரூம் கூட கட்ட முடியவில்லை. நான் அமைச்சரவையில் இருந்த ஒரு வருடத்தில் என்னால் செய்ய முடிந்ததை ஏன் இந்த அரசாங்கத்தினால் செய்ய முடியவில்லை? இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள 23,775 பயனாளிகளின் குடும்பங்களுக்கு நிதி மானியம் வழங்குவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரு குடும்பத்திற்கு 1,50,000 ரூபாய் வரை வழங்கக்கூடிய இந்த மானியம் வணிக அல்லது வேலைவாய்ப்பு திட்டங்கள் மூலம் வறிய குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதரவளிக்கும். 2025 முதல் 2027 வரையிலான வேலை திட்டமானது 143 பிரதேச செயலக பிரிவுகளில் 839 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளது. மேலும் அஸ்வெசும நலன்புரி உதவி திட்டத்தின் கீழ் தற்போது சலுகைகளை பெற்று வரும் வறிய குடும்பங்களைச் சேர்ந்த 1.2 மில்லியன் குடும்பங்களை வலுவூட்டும் பொறுப்பு சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டம் முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியில் நேற்று மதியம் ஒரு தொகை எரிகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியில் ஒரு தொகை எரிகணைகள் காணப்பட்டுள்ளது. அதனை அவதானித்த மக்கள் கிராம சேவகர் ஊடாக உரிய தரப்பிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு சென்ற சிறப்பு அதிரடி படையினர் குறித்த எரிகணைகளை அழிப்பதற்கு எடுத்துச் சென்றுள்ளனர்.
மன்னார் நகரசபை பிரிவில் அகழ்வு செய்யப்படுகின்ற கழிவுகளை கொட்டுவதற்கு நிரந்தர இடமொதுக்கி தரும் வரை மாவட்ட செயலகத்திற்கு முன் கழிவுகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனம் ஒருபோதும் அகற்றப்பட மாட்டாது என நகரசபை முதல்வர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் மன்னார் நகரசபையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மன்னார் நகரசபை பிரிவில் அகழ்வு செய்யப்படுகின்ற குப்பைகளை கொட்ட ஒரு இடம் ஒதுக்கி தருமாறு மாவட்ட செயலாளர் வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம் ஆகிய திணைக்களங்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன். மக்களின் தேவைகளுக்காக இடம் ஒதுக்கி தர முடியாத நிலையில் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இடத்தை ஒதுக்குகிறார்கள். ஆனால் மன்னார் மக்களின் தேவைக்காக இடம் ஒதுக்க மறுக்கிறார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் 4 முறைப்பாடுகளும் வவுனியாவில் 4 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து யாழ்ப்பாண மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளனர். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் தரம் 6ற்கு மாணவர்களை சேர்ப்பதற்காக சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் தரம் 6ற்கு அனுமதி பெற தேவையான அனைத்து நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டல்கள் இந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இலக்கம் 31 கீழ் 2025 கொண்ட இந்த சுற்றறிக்கையை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.moe.government.lk பிரவேசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தை தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் தங்கத்தின் விலை 20,000 ரூபாவால் சடுதியாக அதிகரித்துள்ளது. கொழும்பு செட்டித்தெரு தங்க நிலவரங்களின்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,65,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,37,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இஷாரா செவ்வந்தியுடன் சேர்ந்து நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் செவ்வந்தியின் உருவ ஒற்றுமையை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரில் உருவ ஒற்றுமை விசாரணை அதிகாரிகளை திடுக்கிட வைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் பிரபல பாதாள உலகக்குழு தலைவரான கணேமுல்ல சஞ்சீவவை கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து சுட்டு படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி இதுவரை நாட்களும் தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெறும் விசேட செய்தியாளர் சந்திப்பில் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KL சந்திரலால் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முன்னதாக 6.8% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்வழிவுகளை முன்வைத்திருந்தது. குறித்த விடயங்களை பரிசீலித்ததை அடுத்து மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றத்தையும் மேற்கொள்ளாது எதிர்வரும் 3 மாதங்களுக்கு தற்போதைய கட்டணத்தையே பேணிச் செல்வதற்கு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குருக்கள் மடம் பகுதியில் காலை கார் ஒன்று வீதியை விட்டு விலகி மதகுடன் மோதி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்பிலிருந்து சமாத்துரை நோக்கி பயணித்த கார் குருக்கள் மடம் முருகன் ஆலயத்திற்கு முன்னால் விபத்துக்குள்ளாகியுள்ளது. காரில் 3 பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்கள் காயங்களுக்குள்ளாகி களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிர் சேதம் ஏற்படாமல் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ பிணையில் செல்வதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சசீந்திர ராஜபக்ஷ ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். சந்தேக நபரின் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட பிணை மனுவை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் அசங்க S போதரகம இந்த பிணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். தங்காலை கடற்பரப்பில் மிதந்து வந்த நிலையில் சுமார் 30 போதைப்பொருள் பொதிகள் காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தங்காலை கடற்படை ரோந்து படகு மூலம் குறித்த போதைப்பொருள் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடற்படை ரோந்து படகில் உள்ள கடற்படை அதிகாரிகள் போதைப்பொருள் இருப்பதை தரையிறக்கியுள்ளனர்.